அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சங்கத்தோட கொள்கை பரப்பு செயலாளருக்கு பிறந்த நாள். நியாயமாக பார்த்தா நம்ம பரிசா அவனுக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட குவார்ட்டருக்கு கூட துட்டு இல்லையே ஐயா. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா சங்கத்துக்கு வந்தாச்சு. வாங்கண்ணே, உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணே, ஏற்பாடெல்லாம் எப்படிண்ணே இருக்குது? டேய், அண்ணன் நினச்சி கூட பார்க்கலடா இவ்வளோ சூப்பராக ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு. எவ்வளோ பாசம் என் மேலே. 2 ஆஃபு, கிரில்லு, சிக்கன் 65. ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன் யா. அண்ணே, இது மட்டும் இல்லைண்ணே, உள்ள சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆஹா, இது வேறயா? இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரிடா, எங்களுக்கே இப்படின்னா நீ ரைட்டு விட்றியே, அந்த ஆண்டிக்கு என்னடா பண்ணுவ? அவங்களுக்கு தனியாகவே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கண்ணே. என்னது பிளானா? அண்ணே, இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறீங்க? நமக்கு இப்படி ஒரு ட்ரீட் வைக்கையில் இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும்டா. அதுக்கு பேர் தான் அக்கறை. என்ன தெரிஞ்சே தூர் வாடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னது தூர் வாடுறனா? என்னடா சொல்கிற? அந்த ஆண்டியை ஃபஸ்ட்டு ரைட் விட்டது நான் தான். ஆனால் இவன் இடையில வந்து பூந்து குழப்பி இப்போ இவன் தட்டிட்டு போயிட்டானே. விட்றா. யாருக்கு எது கிடைக்கணுமோ அவங்களுக்கு தானே அது கிடைக்கும். அப்போது அவன் பண்ணது கரெக்டுன்றீங்களா? டேய், நான் எப்படா கரெக்டுன்னு சொன்னேன்? அண்ணே, நீங்கள் தைரியமாக கரெக்டுன்னே சொல்லுங்கண்ணே. நீங்கள் கரெக்டுன்னு சொன்னீங்க, நான் காண்டாயிடுவேன். டேய், நீ ஏன்டா காண்டாவுற? அவங்க 2 பேர்த்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சேர்ந்துட்டாங்க. நீ தேவையில்லாமல் அண்ணனை திட்டின, அப்புறம் நான் காண்டாயிடுவேன். ஏண்டா ஆண்டியை தட்டி தூக்கிட்டு இப்போது அண்ணனை வச்சு சமாதானமாக பேசுகிற? டேய், பிறந்த நாள் அதுவுமா? சண்டை வேணாண்டா. நீங்கள் சும்மா இருங்கண்ணே. டேய், இனிமே உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், ரொம்ப பேசின மவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். என் மேலேயே கை வச்சிருவேன் நீனு. ஆஹா, ஆண்டியை பற்றி கேட்டது தப்பாயிடுச்சு ஐயா. ஒரு ஆண்டியை ஒருத்தர் ரூட் விடணும், 2 பேர் விட்டா இப்படித்தான். இப்போ இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவும் பயமாக இருக்குது ஐயா. என் மேலேயே கை வச்சிருவேன் நீனு. வச்சா என்னடா செய்வ? ஆஹா, சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு கையை வச்சிருவியா காலை வச்சிருவியான்ட்டு இருக்காங்களே ஐயா. அப்பா, என் மேலே கை வச்சிட்டியா? அம்மா, ஆஹா, ஆண்டிக்காக அடிச்சிக்கிறாங்களே ஐயா. டேய், சும்மா இருங்களேன்டா. அம்மா, நம்மளையும் அடிச்சிட்டாங்க. நீங்கள் சும்மாங்கண்ணே, உங்களுக்கு என்ன தெரியும்? யாரை பற்றி அவன் அப்படி பேசுகிறான்? நீங்கள் எதுவுமே கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா, அதுக்குன்னு சங்கத்தோட தலைவன் என்னவே அடிப்பியாடா? நீங்கள் சங்கத்தோட தலைவன் தானே, ஏன் கேட்கல? ஒரு குடிகார சங்கத்துக்கு தலைவனாக இருந்துக்கிட்டு இதை கூட கேட்க முடியலையே. டேய், என்னடா தலைவனை பார்த்து துப்புற? அவனுக்கு சப்போர்ட் வாங்கினீங்கல்ல, அதுதான் உங்களையே அடிக்கிறான், காரி துப்புறான். ஏண்டா, நீ பெரிய ஒழுங்கா? அதான் அவன் கரெக்ட் பண்ணிட்டான்ல, விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுனடா. அப்பா, டேய், என்னடா நீயும் அண்ணனை அடிக்கிற? ஆரம்பத்திலேயே அவனுக்கு சப்போர்ட் வாங்காதீங்கன்னு சொன்னனே, கேட்டிங்களா? என்னடா அது, 2 பேருமே கேட்டிங்களான்னு சொல்லி நம்மளை பொழந்து கட்டுறானுங்க. அப்பா, எனக்கு சப்போர்ட் பண்ணா என்னடா பண்ணுவ? அப்பா, மேலேயே கை வைக்கிறியா? 2 பேரும் சண்டையை நிறுத்துங்கடா. அம்மா, சண்டை வந்ததே உங்களால் தான். சும்மா இருந்திருந்தா எதுக்கு ஆண்டியை பற்றி பேசுனீங்க? ஆண்டிக்காகவும் அடிச்சுக்கிறீங்க, என்னையும் போட்டு அடிக்கிறீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். தேவையில்லாமல் எதுக்கு பேசுனீங்க? ஏண்டா, நான் என்னடா தேவையில்லாமல் பேசினேன்? அப்பா, தேவையில்லாமல் பேசுனீங்களா? ஆண்டியை பற்றி ஆரம்பித்து வச்சுட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறீங்களா? ஆஹா, இப்போ நம்ம யார் பக்கம் பேசுறது? யார் பக்கம் பேசினாலும் அடி விழுகுது ஐயா. ஆஹா, வாங்கி வச்ச சரக்கு, அதுக்கு மேட்சா சைடிஸு எல்லாமே வெயிட் பண்ணுது. டேய், அடித்ததையும் துப்புனதையும் அண்ணன் மறந்துட்டேன்டா. அடிச்சுக்காம சரக்க ஊத்துங்கடா. அம்மா, அப்பா, டேய்,
ஏன்டா மாற்றி மாற்றி என்ன அடிக்கிறீங்க? நாங்கள் இங்கே ஆண்டிக்காக சண்டை போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு சரக்கு பெருசாக போச்சா? போய் ஓரமாக உக்காருங்க. என்னது ஓரமாக உட்காரவா? ஏண்டா மாஞ்சு மாஞ்சு பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுட்டு இப்போ ஓரமாக போய் உட்காருன்னு சொல்கிற? பிறந்த நாளைக்கு வந்த நீங்கள் பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும், எதுக்கு வாயை திறந்தீங்க? ஆஹா, ஒரே ஒரு குவார்ட்டருக்காக நம்மளை ஃபுல்லாக திட்டானே ஐயா. என்னோட ஆண்டியவே அவன் உஷார் பண்ணிட்டான்னு எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கேன். உங்களுக்கு சரக்கு கேட்குதா? டேய், அதுக்கு தானடா நான் வந்தேன். அம்மா, அப்போ வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், எதுக்கு ஆண்டி பற்றி ஆரம்பிச்சிங்க? ஆண்டி என்னமோ அங்கே சும்மா கிடக்குறா, இவனுங்க ஆண்டி பேரை சொல்லி சண்டை போட்டு நம்மளை சுழுக்கெடுக்கிறாங்களே ஐயா. பாச்சி முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் ஒன்று. அப்பா, சண்டை போட்டாலும் சரக்குக்காக சமாதானம் ஆயிட்டாங்க. தேவையில்லாமல் ஆண்டியை பற்றி நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க. அவன் அவளை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசிட்டான். 2 பேரும் சேர்ந்து என் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு சரியான gift கொடுத்துட்டீங்க. அதனால் டே 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 டே. ஆஹா, 2 ஃபுல்லையும் உடைச்சிட்டான் ஐயா. ஆண்டியை பற்றி பேசி அம்புட்டும் வீணா போச்சு ஐயா. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆண்டியை பற்றி சொன்னதுக்கு தான் 2 பேரும் நம்மளை அரைஞ்சானுங்க, காரி துப்புனானுங்க. எங்கள் சரக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தில் அதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் சமாதானமானா இப்போ 2 ஃபுல்லையும் உடைச்சிட்டானையா. இவனை சும்மா விட்டா நம்ம தலைவனே இல்லை. என்ன லுக்கு விட்றீங்க? லுக்கு மட்டும் இல்லைடா, டியூ 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 டியூ. எதுக்குண்ணே 2 பற்றியும் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஏண்டா, ஒரு ஆண்டியை பற்றி அக்கறையாக விசாரித்ததுக்கு 2 ஃபுல்லையும் உடைச்சி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியேடா. மரியாதையா என் முன்னால் இருந்து போயிருங்க, இல்லை நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.